கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 15 ஜனவரி 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 27 அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிப்போம். முக்கியமா இன்னைக்கு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 14வது வசனம். பவுல என்ன பண்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்றாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து எருசலேம்ல அவர் போதிக்கிறாரு. அதே மாரி அங்க இருக்கிற மத தலைவர்களோட நெறைய ஒரு வாக்குவாதம் எல்லாம் வருது. இது எல்லாத்தையும் பார்த்து அங்க ஒரு பெரிய கலகம் மூளப்போது. அத பார்த்த ரோமர்கள் அவர அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே இவர் ஒரு ரோமன் சிட்டிசன்னால அவர் என்ன பண்றாருன்னா, சீசர் அதாவது ராயனுக்கு அபயம் விடுறார். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் ராயனுக்கு அபயம் விட்ட உடனே இவங்கள என்ன பண்றாங்க, ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போம்போது அவங்க கப்பல் வழியா அவங்க டிராவல் பண்றது தான் இந்த பர்ட்டிகுலர் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். இதுல போகும்போது பார்த்தீங்கன்னா, பவுல் முதல்லயே சொல்லுவார் இல்லையா? இந்த இடத்துல இந்த கப்பல் நம்ம டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். 27:10 மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம கடவுளுக்கு பிரியமாக தான் நடந்துட்டு இருப்போம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை, பவுலுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அவர் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் ரோமாபுரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இடத்துல தேவன் பவுல்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த வழியாக போக வேண்டாம். இல்லை, அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இந்த கப்பல் யாத்திரையில் நமக்கு சேதம் வரும்னு சொல்கிறார். ஆனால் அதை அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாசிச்சே வந்தீங்கன்னா, நூற்று அதிபதி என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்றது கேட்காம அங்க இருக்கிற மாலுமிகிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி நம்ம போனா நல்லா இருக்குமா? தேவன் கொடுக்குற ஒரு அட்வைஸை கேட்காம உலக பிரகாரமான ஒரு அட்வைஸை வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்றாரு, அந்த மாலுமிகள் சொல்றாங்க, கப்பல் ஓட்டுறவங்களோட அட்வைஸை கேட்டுட்டு அவர் கப்பல்ல போறாரு. போன உடனே நீங்க 13வது வசனம் பாக்குறீங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார். நிறைய நேரத்துல கடவுள் சொல்றது உடனே நடக்காது. ஒரு எச்சரிப்பு கொடுத்துருப்பாரு. அந்த எச்சரிப்பை நம்ம கேட்டுட்டு இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை விட்டுரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் நடக்கும். கடவுள் எப்படி சொல்றாரு, ஆனால் எல்லாம் நார்மலாக இருக்கே, இது பண்ணாதன்னு சொல்றாரு, பட் ஆனால் அது செய்யறதுக்கு எல்லாமே கூடி வருதேன்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை நேரம். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே, அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதான் என்னும் கடுங்காற்று அதுல மோதிட்டு. அவ்வளவுதான். அந்த வாழ்க்கை கடவுள் சொல்றதை கேட்டுட்டு நடக்காம போகும்போது, உலகத்தார் சொல்றது கேட்டு நடக்கும்போது எல்லாம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காற்று அடிக்குது. இல்ல, பவுலுக்கு இதுதான் தேவன் சொல்லியிருக்காரு, இந்த வழியில நீ போகாத, ஒரு பெருங்காற்று வரும், இதுல நம்ம எல்லாருமே இறந்துருவோம்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு. அதை கேட்காம இவங்க என்ன பண்றாங்க, அது வழியா போறாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க வாசிச்சே வந்தீங்கன்னா 20வது வசனம் வாசிக்கலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் மற்று போயிட்டு. இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க ஒவ்வொரு தீவாக போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிடல. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பலில் இருக்கிற சரக்கை தூக்கி வெளியே போடுறாங்க. அதே மாதிரி தளவாடங்களை போடுறாங்க. எல்லாமே போட்டு கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே, தேவன் சொல்கிறத நம்ம கேட்குறதே இல்லை. கேட்காம மனுஷர் சொல்கிறத கேட்டுட்டு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அது ஒரு நல்ல வார்த்தை. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. 20ல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே போச்சு, அவங்க வாழ்க்கையே போச்சு. சூரியனும் பார்க்கல, நட்சத்திரமும் பார்க்கல, எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்ச நேரத்தில் அங்கே ஒரு வசனம் வருது பாருங்களேன். அதுதான் கடவுள், நம்மளை கைவிடாத தேவன். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோதான் நம்மளை வழி விலகி போனாலும் நம்மளை கரம் பிடித்தருகிறார். பவுல் அழகா அப்போ சொல்கிறார். 22வது நீங்கள் வசனம் வாசிச்சிங்கன்னா, ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிரயாண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அதுதான். நம்மளும்
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவனுக்கு மறுபடியும் நம்ம செவி கொடுத்தோம்னா அவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், நீ மறுபடியும் என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நமக்கு ஒரு பலன் கொடுக்குறாரு இல்லையா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இல்லையா, நம்ம நிறைய நேரத்தில் விலகி போயிருப்போம். மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், தேவனிடத்தில் ஒப்புரவாகும் இல்லையா? எப்பா நீங்க சொல்றதை நான் கேட்டு நான் செய்யலை, என்னை மன்னிங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உமக்கு பின்னாடி வர்றேன்னு சொல்லி நீங்க ஒப்புரவாகும் போது தேவன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம எந்த சேதமும் இல்லாம தேவன் கூட்டிட்டு போவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.